வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பருவதமலை. லாஸ்ட் டைம் நம்ம பருவதமலை போகும்போதும் இதே இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பண்ணியிருந்தோம். இந்த வாட்டியும் இதே இடத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா March 15 காலையில் 3 o'clock ஆகிடுச்சு. 3 மணிக்கு கார் எடுத்துகிட்டு இருக்காங்களான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் வழக்கம் போல் லேட்டு 3:05 ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் நானும் மணி மட்டும் தான் போனோம். இந்த வாட்டி 7 பேர் போகிறோம், இன்க்ளூடிங் மணி இங்கே வந்துக்கிட்டு இருக்காரு. மணிக்கு வர சொன்னால் மணி அவர் பாட்டுக்குன்னு வராரு. ஸோ போகிற வழியில் யார் அந்த 7 பேர்னு காமிக்கிறேன். குட் மார்னிங். மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு ஸோ 3 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். லேட்டாக வந்தார் நம்ம மணி. அவர் பேக் எடுத்து பார்த்தா அப்படியே போகும்போது எப்படி சாப்பிடுவார்னு தெரியல, பார்ப்போம். அவர் வந்து பிரதீஷ், எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு. ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய் சொல்லுங்க சும்மா. ஓகே மணி, நீ ஹாய் சொல்கிறா? பைக்கேக்காரன். 3 மணிக்கு வர சொன்னால் 3:30 மணிக்கு வராங்க. வந்து ஒரு பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கான். என்ன பழமாக இருக்கும்? இல்லை வேற பேரிச்சம்பழம். இல்லை ஏய், நீ சொல்லக்கூடாதுடா. இல்லை அது இல்லை இல்லை வாழைப்பழமும் இல்லை. சரி ஹாய் சொல்லுங்கள். பிரவீன் ஹாய் சொல்லுங்க. இல்லை நீங்கள் ஹாய் சொல்லுங்கள். ஸோ 6 பேரும் வந்துட்டோம். கடைசி அந்த 7வது ஆள். சரி அது பழம் என்ன பழம்னு சொல்லுங்கள். ஆப்பிள், லிச்சி, பலாப்பழம், அன்னாச்சி பழம். ஏய் நீ சொல்லக்கூடாது. இவ்வளோ கூட்டமாக இருக்கு. ஒரு சின்ன காஃபி பிரேக் எடுத்துட்டு அப்புறமா போகிற வழியில் ஒரு இடத்துல நல்லா சாப்பிட்டுட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே நம்ம வந்து பார்க்கிங் ஜோன் வந்துட்டோம். என்னது ஃப்ளாஷ்பேக். வாய் 3 மணிக்கு கிளம்பி 8:15 தான் இங்கே வந்து பார்க்கிங் கிட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போகலாம். நம்ம வெயில் காலையிலேயே. ஸோ டேனக கூட வந்து பக்காவாக கவர் ஆகிட்டேன். இங்கே அனுமன் கோவிலேருந்து மலை அடிவாரம் செம தூரம். ஸோ நம்ம ஷேர் ஆட்டோவில் ஈஸியாக வந்து இறங்கிட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வி ஆர் அட் 39th ஸ்டெப். நான் தான் முன்னாடி, நான் தான் பின்னாடி. நம்மள எல்லாம் சொல்லிட்டு 15 மினிட்ஸில் 500 ஸ்டெப்ஸ் ஏறி இருக்கீங்க. எப்படி இருக்கு? பார்க்குறானே. ரைட்டு. ஸோ ஸ்டெப்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. ஃபன் மொமெண்ட்டாக போகுது. பாருங்க டைம் வந்து 10 ஆக போகுது. ஆக்சுவலி எங்கள் கூட வந்தவர் எங்கள் அண்ணன் ஃப்ரெண்டு, அவரால் முடியல, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற அப்படி. ஸோ 1 hour எப்படி இருக்கு? சரி இக்னோர் பண்ணிடலாம். இந்த ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் இதெல்லாம் புக்கில் படிக்கும்போது வெரி இன்ட்ரெஸ்டா இருந்ததுப்பா. ஆனா நேர்ல பார்க்கும்போது எனக்கு குப்புன்னு வேர்க்குது, பயமா இருக்கு. நான் வரல. பயப்படாத, தைரியமா வா. எப்படி தைரியமா வர்றது? கூட வந்திருக்க டிக்கெட்டுகளை எல்லாம் பாரு, துக்கத்துக்கு வர மாதிரியே வர்றானுங்க. இல்லை வீடியோவில் இது மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குல்ல. ஸோ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் தூரம் ஏறி கடப்பாறை கிட்ட வந்துட்டோம். செம்ம ஸ்லோப்பாக இருக்குது, ஆக்சுவலி கஷ்டமாக இருக்குது. ஸோ கடப்பாறை பாதி வேலை இருக்கும், கொஞ்சம் லிட்டரலாக பயமாக தான் இருக்குது. சேஃபாக ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். சாமியை பார்த்துட்டோம் வெற்றிகரமாக. பயங்கரமாக இருக்கேன். ஒரு வழியாக வெற்றிகரமாக சாமியை பார்த்துட்டு இங்கே அன்னதானத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு 1:15 டைம் இப்போது இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது வந்து இறங்குற பாதை. ரயில்வே இது மாதிரி இருக்கும், இப்படி இருக்கும். Oh no!
15 minutes ஆச்சு. மேலே தெரியுதா, அவ்வளோ தூரம் போயிட்டு வந்தோம். நீ பார்த்தீங்கன்னா 240 கீழே இறங்கிட்டுருக்கோம். இன்னும் ஸ்டெப்ஸ் வரல. ஃபுல்லாக இந்த பாறைகளாக தான் இருக்குது. நம்ம பின்னாடி மணி வந்துட்டுருக்கு. அப்படி 8:15 ஏறணும். இப்போ மணி வந்து 2:40. நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லோவாக தான் போனோம். ஏன்னா அண்ணி அப்புறமா இந்த அண்ணன் அவங்களாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறினாங்க. நல்லா ஸ்லோவாக தான் போனோம். இப்போது இன்னும் ஒரு 5 minutesல ஸ்டெப்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. கீழே இறங்கிட்டு சார் 1500 ஸ்டெப்ஸ் சர்ன்னு இறங்கிட வேண்டியது தான். ஒரு 1 hour ஆகும், இன்னும் 1 hour ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். பாருங்க, ஃபுல்லாக லுக் ஆகிட்டேன். ஸோ காட் பிளஸ் யூ அண்ட் பிளஸ் யூ. ஸ்டே டியூன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் வித் லவ், AJ. Bye bye.